அவரை அப்பா என்றுதான் அழைத்து நாங்கள் பேச போறோம் என்பது இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி சொல்லிக்கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி விமல் உள்ளிட்ட மதன் உள்ளிட்ட அண்ணன் ராமமூர்த்தி உள்ளிட்ட ஒன்றிய கழக செயலர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டுள்ள தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடத்தில் அடுத்தபடியாக நம்முடைய கழக இளம் சொற்பொழிவாளர் அன்பு சகோதரர் நாகூர் கணை அவர்கள் உரையாற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் தங்கமகன், நாடு போற்றும் நல்லவர், திராவிட இனத்தின் 4ஆம் பேரரசர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க ஆளுகின்ற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இம்மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் மதுரை தெற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான முறையில் வரவேற்பை நிகழ்த்திய மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் அருமை அண்ணன் விமல் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நலத்திட்ட நாயகர் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேடவெட்டி மு மணிமாறன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய கள்ளிக்குடி தெற்கு ஒன்றிய செயலாளர் அவர்களே, வடக்கு ஒன்றிய செயலாளர் அவர்களே, இங்கே முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் ஒரு போர்க்களத்தின் போர் வீரர்களாக முன்களத்தில் நின்று களமாடக்கூடிய சிப்பாய்களாக நம்மையெல்லாம் மாற்றி நமக்கு எழுச்சியூற்றி திராவிடத்தின் ஆணிவேர்களாக நம்மை எல்லாம் மாற்ற சிறப்புரை வழங்க காத்துக் கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க அன்பு அண்ணன் கழக கொள்கை பரப்பு குழு செயலாளர் உயர் திரு திருச்சி சிவா எம்பி அவர்களே, என் போன்ற இளைஞர்களை ஊக்கமளித்து சிறப்பான முறையில் களமாட பயிற்சி அளித்து வரும் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அருமை அண்ணன் ஜி.பி. ராஜா அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களே, மாவட்ட அணி அமைப்பாளர்களே, கழக முன்னோடிகளே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்களே மற்றும் கழக உடன்பரப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முழுமுதற்கண் வணக்கம். வீரம் விளைந்த இம்மதுரை மண்ணில் சொற்பொழிவு நிகழ்த்த எனக்கு வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர், என் உயிரினும் மேலான இளந்தலைவர் உதயநிதியார் அவர்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்தியதாக என் உரையை துவக்கம் செய்கின்றேன். இன்றைய பொதுக்கூட்டத்தின் நோக்கம் 3 முக்கிய விடயங்களுக்காக இன்று நாம் கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக இந்தி திணிப்பு, இரண்டாவதாக நிதி பகிர்வில் பாரபட்சம், மூன்றாவதாக பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி. 1937ஆம் ஆண்டு ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் தலைமையிலான அரசு சென்னை மாகாணத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாயமாக்க முயற்சி செய்தது. அப்பொழுது நமது தந்தை பெரியார் நீதி கட்சியுடன் இணைந்து தமிழகத்திலேயே முதல் முறையாக இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். 1938இல் தாளமுத்து நடராசன் என்ற தமிழ் குடிமகன்கள் முதல் முறையாக இந்தி திணிப்பு போராட்டத்திற்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். கடுமையான போராட்டத்திற்கு பின்னால் இந்தி திணிப்பு கைவிடப்பட்டது. மீண்டும் 1944இல் இந்தி திணிப்பு மீண்டும் கொண்டு வரப்பட்டது. 1965 ஜனவரி திங்கள் 25ஆம் நாள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தி திணிப்புக்கு எதிரான கடுமையான போராட்டங்களை கையில் எடுத்தது. ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள், தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். 2 காவலர்கள் உட்பட 70 பேர் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். நான் கேட்கிறேன், உலகில் எந்த மொழிக்காவது இவ்வளவு மக்கள் தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? அது என் தாய்மொழிக்கு மட்டுமே சாத்தியம். அன்றைய ஜனவரி 26 குடியரசு தின விழாவை கருப்பு தினமாக அறிவிக்க கோரி நமது திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை கையில் எடுத்தது. அதற்கு அடுத்தபடியாக இந்தி திணிப்பு மீண்டும் கைவிடப்பட்டது. 1967ஆம் ஆண்டு இந்தி திணிப்பு இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களில்
இந்தி பேசாத இடத்துல இந்தியுடன் கூடிய ஆங்கிலமும் அரசு பணிகள்ல செயல்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு திருத்தத்தை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடி ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு, நவோதயா பள்ளிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் நவோதயா பள்ளிகளை அமல்படுத்துறாரு. இந்த நவோதயா பள்ளிகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா இந்தி படிக்கணும் அப்படின்றது இந்த நவோதயா பள்ளியுடைய நோக்கம். அந்த சூழ்நிலையில நம்ம எதிர்க்கட்சியா இருக்கும், கடுமையான போராட்டங்களை மறுபடியும் கையில் எடுக்கிறோம். சுமார் 20,000 நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 70 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தார்கள். அதன் காரணமாக நவோதயா பள்ளி முயற்சி தமிழகத்தில் கைவிடப்பட்டது. இந்தியாவிலேயே நவோதயா பள்ளிகள் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். தொடர்ச்சியாக இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் நடத்தி வருகிறோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, நேற்றல்ல, மிந்தானத்தல்ல, நாளை கழிச்சல்ல, சுமார் 90 வருடமாக இந்தி திணிப்புக்கு எதிராக நாம் போராடி கொண்டு வருகிறோம். ஆங்கில பத்திரிகை ஸ்டேட்ஸ்மேன் என்ற ஒரு நாளிதழ் வெளியிட்டது, உலகிலேயே தமிழர்கள் நடத்திய மொழிப்போரை போல வேற எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் போர் நடக்கவில்லை, இது ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு இணையான ஒரு போர் என்று வர்ணித்தது. இந்தி திணிப்பு என்பதை என்றென்றும் நாம் எதிர்த்து வருகிறோம். 2014 மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இந்தி கற்பது கட்டாயம் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அப்பொழுது கடுமையான போராட்டத்தின் காரணமாக அந்த முயற்சியும் கைவிடப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்பவர் கூறுகின்றார், தமிழகத்திற்கு தேவையான கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயமாக இந்தி உள்ளிட்ட மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை விடுவிப்போம் என்று சொல்லுகின்றார். தமிழர்களை சில நாட்களுக்கு முன்னால் அநாகரிகமானவர்கள் என்று குறிப்பிட்டார். கடுமையான போராட்டங்களை நடத்தினோம், உருவமை எரித்தோம். மிக கடுமையான போராட்டங்களின் விளைவாக ஒரு முறை அல்ல 100 முறை மன்னிப்பு கேட்க வைத்தோம். நமது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் 100 முறை மன்னிப்பு கேட்க வைத்தோம். அடுத்தபடியாக நிதி பகிர்வை பற்றி சில விடயங்கள் உங்களிடம் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். டிசம்பர் மாத வரி பகிர்வு என்ற ஒண்ணு ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் விடுவிக்கும். இதுல ஒரு 2 மாநிலங்களை மட்டும் எடுத்துக்காட்டா எடுத்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். உத்தரப்பிரதேசம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல ஒன்றிய அரசு விடுவித்த தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 31,040 கோடி. அதே நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நமது மாண்புமிகு முதல்வர் ஆட்சி செய்யக்கூடிய தமிழகத்திற்கு ஒன்றிய அரசு விடுவித்த தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா 7,057 கோடி. எவ்வளவு பெரிய அநீதி பாத்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய அநீதின்றதை நீங்க உணரணும். அதற்கு அடுத்தபடியா நம்ம ஒன்றிய அரசுக்கு 1 ரூபாய் வரியா செலுத்தணும்னா ஒன்றிய அரசிடமிருந்து நாம் பெறுவது வெறும் 20 பைசா. 2024-25 3 மாநிலங்கள் நம்ம செலுத்தின தொகையும் பதிலுக்கு ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த வரியையும் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பீகார் மாநிலம் 14,251 கோடி செலுத்தியிருக்காங்க. ஒன்றிய அரசு அவங்களுக்கு விடுவித்த தொகை 1,08,40 கோடி, அதாவது 656 விழுக்காடு அதிகமாக விடுவித்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசம் செலுத்திய தொகை 32,898 கோடி, அதற்கு ஒன்றிய அரசு விடுவித்த தொகை 84,238 கோடி, அதாவது 156 விழுக்காடு. தமிழ்நாடு செலுத்திய தொகை 97,129 கோடி, அதற்கு ஒன்றிய அரசு கொடுத்த தொகை 43,815 கோடி. இந்த நிதி பகிர்வில் பாரபட்சத்தை தான் நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான நோக்கத்தை இன்று கொண்டு வந்திருக்கின்றோம். அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக கொடுங்கள். இந்தி திணிப்பு சொல்றீங்களப்பா, எதுக்கு இந்தி திணிப்பு சொல்றீங்க? அது ஒரு மொழி தான, படிச்சுட்டு போலாம் ஐயா அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இந்தி திணிப்புனா என்ன? 2019-20 ஒன்றிய அரசு ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்தி பேசாத மாநிலங்கள்ல இந்தி பேசுறதுக்காக ஆசிரியர்களுக்கு செலவிடக்கூடிய தொகைக்கு ரூபாய் 50 கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல நம்ம தமிழ்